வராகி அம்மன் என்பது சப்த மாதிர்கைகளில் 7 தெய்வங்கள் ஒன்றாக கருதப்படும் சக்தி தேவியின் ஒரு உருவமாகும். அவள் வலிமையின், சாம்ராஜ்யத்தின் மற்றும் பாதுகாப்பின் தேவியாக அழைக்கப்படுகிறாள். வராகி அம்மன் பூமியை அடையாளமாக கொண்ட தெய்வமாக கருதப்படுகிறாள். மேலும் தனக்கு அர்ப்பணிப்பை செலுத்தும் பக்தர்களுக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றியையும் நலனையும் அளிக்கின்றாள். வராகி அம்மன் துர்க்கையின் ஒரு அபிநிமித்தியாகவும் மற்றும் திருமால் அவதாரமான வராக அவதாரத்தின் உருவமாகவும் கொண்ட கடவுளாக வணங்கப்படுகிறாள். வராகி அம்மன் தன்னுடைய முகம் ஒரு பன்றியின் வடிவமாக காட்சியளிக்கின்றது. இது பன்றி உருவத்தில் திருமால் பூமியை மீட்டதன் அடையாளமாக விளங்குகிறது. வராகி அம்மன் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகின்றார். மேலும் அவர்கள் தனது பக்தர்களை தீமையிலிருந்து காக்கும். வராகி அம்மன் பெரும்பாலும் இரவு போர் தேவியாக வணங்கப்படுகின்றார். இரவை குறிக்கின்ற கலிமையின் மீது ஆட்சி செய்யும் வராகி அம்மன் சக்தி வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுகின்றார். தன் பக்தர்களை தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் அவர்களுக்கு பொருளாதார, உடல் மற்றும் மன நலன்களை அளிக்கவும் வராகி அம்மனை வணங்குகின்றனர். இத்தெய்வத்தின் வழிபாட்டின் போது ஒவ்வொரு நிகழ்விலும் விசேட பூஜைகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் அல்லது வளர்பிறை அஷ்டமியில் 8ஆம் நாளில் வராகி அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அப்போது அவரிடம் செய்யப்படும் அன்னதானம் மற்றும் நீராட்டு பூஜை வறுமையையும் நோய்களையும் எதிர்மறையான சக்திகளையும் அகற்றும் என்று நம்பப்படுகிறது. வராகி அம்மனை வணங்கும் வழிபாடுகள் நமது வாழ்க்கையில் நிம்மதியும், செல்வமும் மற்றும் முழுமையான நலன்களையும் அளிக்கின்றன. இந்த தெய்வம் பக்தர்களுக்கு எந்தவிதமான தடைகளையும் தாண்டி வெற்றியை வழங்கும் ஆற்றல் கொண்டவர். வராகி அம்மன் என்பது சப்த மாதிர்கைகளில் 7 தெய்வங்கள் ஒன்றாக கருதப்படும் சக்தி தேவியின் ஒரு உருவமாகும். அவள் வலிமையின், சாம்ராஜ்யத்தின் மற்றும் பாதுகாப்பின் தேவியாக அழைக்கப்படுகிறாள். வராகி அம்மன் பூமியை அடையாளமாக கொண்ட தெய்வமாக கருத சிவன், பார்வதி, கணேசா ஆகியோர் இந்து மதத்தின் முக்கிய தெய்வங்களில் மூவராக கருதப்படுகின்றனர். சிவன் பரமசிவன் எனவும் தாதஸ்ட்ரக்டியுன்வின் கடவுளாகவும் வணங்கப்படுகிறார். பார்வதி அவரது மனைவியும் சக்தியின் உருவகமாகவும் இருப்பவர். மேலும் கணேசா சிவன் மற்றும் பார்வதி தம்பதியினரின் மகனாக அனைத்து தோரணங்களிலும் முதலில் வணங்கப்படுகிறார். சிவன் மகாதேவன் என போற்றப்பட்டவர். புராணங்களில் கோபமும் குருபாவமும் கொண்ட தெய்வமாக கருதப்படுகிறார். அவரது 3 கண்களும் கையில் வைத்திருக்கும் திரிசூலும் அவர் தனது அதிகாரம், தீர்மானம் மற்றும் ஆன்மீக வலிமையை குறிக்கின்றன. சிவன் யோகத்தின் ஆதியோகம் போதிப்பவர். அவர் வாழ்வின் தற்காலிக தன்மையை உணர்த்தி வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறார். பார்வதி சக்தியின் வடிவம், அன்பின், அழகின், தாய்மையின் உருவகமாக வணங்கப்படுகிறார். துர்கை காளி போன்ற வீர அம்சங்களை எடுத்துக்காட்டும் பரமேஸ்வரி, இலகுவான மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகின்றார். பார்வதி தேவியின் அருள் அனைத்து வாழ்வுகளுக்கும் ஆன்மீக சமநிலையையும் பாதுகாப்பையும் வழங்குவதாக நம்பப்படுகிறது. கணேசா விநாயகர் என போற்றப்பட்டவர். பிரபஞ்சத்தின் தலைமை சக்தி என கருதப்படுகிறார். அவர் முதன்மையாக அறிவு, விவேகம் மற்றும் துன்பம் நீக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார். விநாயகர் துவக்கங்களின் கடவுளாக கருதப்படுகிறார். எந்த வேலைகளையும் செய்யும் முன் விநாயகரை வணங்குவது பெரும் மரபு. அதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். சிவன், பார்வதி மற்றும் கணேசா மூவரும் வாழ்வின் 3 முக்கிய அம்சங்களான அழிவை, படைப்பை மற்றும் தடை நீக்கத்தை பிரதிபலிக்கின்றனர். சிவபார்வதி தம்பதிகளின் அருள் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அமைதி, சமநிலை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை தருவதோடு, விநாயகரின் அருள் நம் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளை அகற்றி வெற்றி மற்றும் செழிப்பை ஏற்படுத்துகிறது. சிவன், பார்வதி, கணேசா ஆகியோர் இந்து மதத்தின் முக்கிய தெய்வங்களில் மூவராக கருதப்படுகின்றனர். சிவன் பரமசிவன் எனவும் தாதஸ்ட்ரக்டியுன்வின் கடவுளாகவும் மகாலட்சுமி செல்வம், செழிப்பு, வளம் மற்றும் நற்செயல்களின் தெய்வமாக போற்றப்படுகிறார். ஹிந்து மதத்தில் மகாலட்சுமி கடவுளர் விஷ்ணுவின் சக்தியுடனும் அவரது துணைவியுமான லட்சுமி செல்வம், செழிப்பு, வளம் மற்றும் நற்செயல்களின் தெய்வமாக போற்றப்படுகிறார்.
இந்து மதத்தில் மகாலட்சுமி கடவுளர் விஷ்ணுவின் சக்தியுடனும் அவரது துணைவியுமான தெய்வமாக கருதப்படுகிறார். புராணங்களின்படி மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை மேய்த்த போது மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டார். அவரது தோற்றம் செல்வம், செழிப்பு மற்றும் எல்லா நன்மைகளையும் தந்தது. அதனால் மகாலட்சுமி வருகை தேவர்களுக்கும் பூமிக்கும் சகல வளங்களையும் வழங்குவதாக கருதப்பட்டது. மகாலட்சுமி என்பவர் செல்வத்தின் மட்டும் தெய்வம் அல்ல. அவர் நன்மை, தர்மம், சிறப்புடனான உழைப்பு மற்றும் அதற்கான பலன்களுக்கான தெய்வமாகவும் கருதப்படுகிறார். மகாலட்சுமியை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பையும் நற்செயல்களின் பலனையும் அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. மகாலட்சுமியின் மிக முக்கியமான ரூபங்களில் ஒன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அஷ்டலட்சுமி நட்சத்திரக்குறி. இந்த ரூபம் 8 விதமான செல்வங்களை குறிக்கிறது. ஆதலட்சுமி ஆன்மீக செல்வம், தனலட்சுமி பொருளாதார செல்வம், தைரியலட்சுமி தைரியம், சாந்திலட்சுமி அமைதி, விஜயலட்சுமி வெற்றி, வித்யாலட்சுமி அறிவு, கீர்த்திலட்சுமி புகழ் மற்றும் கனலட்சுமி அழகு. இந்த 8 ரூபங்களும் பக்தர்களுக்கு வெற்றியையும் செழிப்பையும் செல்வத்தையும் மனநிம்மதியையும் அளிக்கின்றன. தீபாவளி, வரலட்சுமி விரதம் போன்ற பண்டிகைகளில் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தீபாவளி அன்று மகாலட்சுமி வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அன்றைய தினம் மகாலட்சுமியின் அருளை பெறுவது செல்வம் மற்றும் வளம் நம்முடைய வீடு மற்றும் வாழ்க்கையில் வரும் என்று நம்பப்படுகிறது. மகாலட்சுமி வழிபாடு குடும்பத்தில் நன்மைகள், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அமைதியை பெற்றுத்தரும். மகாலட்சுமியின் அருள் பெற பக்தர்கள் தன் மனதை நேர்மையாகவும் ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஹனுமான் என்றும் அழைக்கப்படுபவர். ஆஞ்சநேயர் உலகம் முழுவதும் வணங்கப்படும் தெய்வமாக விளங்குகிறார். இந்த தெய்வம் ராமாயண காவியத்தில் முக்கிய பாத்திரம் வகிக்கிறார். ஆஞ்சநேயர் அவரது ஆற்றல், வீரம், பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். அவர் ராமரின் பக்தனாகவும் அவரது சடுதியில் பணிவிழிந்த ஒருவனாகவும் அறியப்படுகிறார். ஆஞ்சநேயரின் பிறப்பு மற்றும் வரலாறு தெய்வீகமானது. அவருடைய தந்தை காற்று தெய்வமான வாயு பகவான் மற்றும் தாயார் அஞ்சனா தேவி. திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயர் அனுமதி இல்லாமல் சூரியனை எடுத்து சாப்பிட முயன்றபோது இந்திரன் அவரை தனது வஜ்ராயுதத்தால் தாக்கி விலக்கி வைத்தார். இதனால் ஆஞ்சநேயரின் மூளை காயமடைந்தது. ஆனால் வாயு பகவான் காற்றை நிறுத்தி உலகத்தை நசிவிலிருந்து காத்தார். இதனால் அனைத்து தெய்வங்களும் இணைந்து ஆஞ்சநேயரை பலரிடம் இருந்து அநேக வரங்களை பெற்று கொடுத்தனர். இதனால் அவர் அளவிலா ஆற்றலின் உருமாக விளங்கினார். ஆஞ்சநேயரின் முக்கிய பணி ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. சீதையை ராவணனிடமிருந்து மீட்டும் நோக்கில் ஸ்ரீராமரின் தூதராக அவர் செயல்பட்டார். சுக்ரீவனின் நண்பராகவும் ராமரின் உண்மையான பக்தராகவும் ஆஞ்சநேயர் அவரது வாழ்நாள் முழுவதும் ராமரை சேவித்தார். இலங்கைக்கு பறந்து சென்று சீதையை கண்டடையவும் ராமர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து அவரது பக்தர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் ஆஞ்சநேயர் பெரும் பங்காற்றினார். ஆஞ்சநேயர் வீரத்திற்கும் அயராத தன்னலமற்ற சேவைக்கும் உண்மையான பக்திக்கும் சின்னமாக உள்ளார். அவரை வணங்குபவர்கள் தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் ஆன்மீக உறுதியை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது. ஆஞ்சநேயரின் பக்தி அவனது பக்தர்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருந்து வருகின்றது. அவரின் அருள் மூலம் தீய சக்திகள் நம்மை விட்டு விலகும், நம்முடைய எதிரிகள் தோல்வியடைவார்கள், மன அமைதி மற்றும் ஆன்மீக சமநிலையை அடைய முடியும். ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஹனுமான் என்றும் அழைக்கப்படுபவர். ஆஞ்சநேயர் உலகம் முழுவதும் வணங்கப்படும் தெய்வமாக விளங்குகிறார். இந்த தெய்வம் ராமாயண காவியத்தில் முக்கிய பாத்திரம் வகிக்கிறார். ஆஞ்சநேயர் அவரது